அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பதட்டத்தை ஏற்படுத்தாதீர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நபித்தோழர்கள் ஒரு பயணத்தில் இருந்தார்கள். அப்போது உறங்கிக் கொண்டிருந்த ஒரு நபித்தோழருடைய பொருட்களை எடுத்து சிலர் மறைத்து வைத்தார்கள். அந்த மனிதர் உறங்கி எழுந்தவுடன் தனது பொருட்கள் காணாமல் போனதைக் கண்டு திடுக்குற்றார், பதட்டமடைகிறார். அவருடைய பதட்டத்தையும் நிலையையும் பார்த்த அந்த கூட்டத்தினர்கள் சிரித்து மகிழ்ந்தனர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக வேண்டி இப்படி மகிழ்ச்சியோடு சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த தோழர்கள், இவருடைய பொருட்களை நாங்கள் எடுத்து மறைத்து வைத்து கொண்டோம். அவர் விழித்தவுடன் அதை காணவில்லை என்று திடுக்குற்றார். எனவே நாங்கள் எல்லாம் சிரித்து மகிழ்கிறோம் என்று குறிப்பிட்டார்கள். உடனே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவரை திடுக்குறச் செய்வது எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஆகுமான பண்பு இல்லை என்று அந்த கட்டத்திலே சிரித்து மகிழ்ந்த அந்த தோழர்களுக்கு அறிவுறுத்தி இந்த செய்தி அப்துர் ரஹ்மான் இப்னு அபி லைலா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அஹ்மது என்ற நூலிலே 2306 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய கடமைகளில் உள்ள விஷயங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தெளிவான முறையிலே வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறது. நீ எதையெல்லாம் விரும்புவாயோ அதை பிறருக்கு நீ விரும்ப வேண்டும், பிறருக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நாட வேண்டும். நீ எதையெல்லாம் வெறுக்கிறாயோ அது மற்றவர்களுக்கும் நடக்கக்கூடாது, வரக்கூடாது என்று நீனும் ஆதரவு வைக்க வேண்டும். ஒருவருடைய பதட்டத்திலோ ஒருவருடைய துன்பத்திலோ எந்த ஒரு சூழ்நிலையிலேயுமே ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் மகிழ்ச்சி அடையவே கூடாது என்கின்ற தெளிவான வழிகாட்டு முறையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். ஒரு பொருளை சுவைக்கிறோம், அந்த பொருள் சுவையில்லாத புளிப்பான பொருளாக இருக்கிறது. எனவே அது பிறருக்கு கிடைக்கக்கூடாது. நம்மோடு இந்த புளிப்புத்தன்மையுள்ள பழங்கள் போய்விட வேண்டும். இந்த புளிப்புத்தன்மையை மற்றவர்கள் எந்த வகையிலேயுமே சுகித்து விடக்கூடாது, சுவைத்து விடக்கூடாது என்கின்ற நல்ல கண்ணோட்டத்தை ஒரு இஸ்லாமியர் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருக்கு நோவினை, பிறருக்கு துன்பம் விளைவிப்பது, இது மாதிரி உண்டான விஷயங்களிலே ஒருபோதும் ஒரு விசுவாசியாக இருக்கக்கூடியவர், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் எந்த கட்டத்திலேயுமே அதற்கு துணை போய்விடக்கூடாது என்கின்ற அதே வேளையிலே துன்பத்தில் திளைக்கின்றவர்களுக்கு ஆறுதல் வாரத்தை, அவர்களுக்கு சமாதானம் செய்து வைப்பது, அவர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை உருவாக்குவது, அவர்களை இயல்பான நிலைக்கு கொண்டு வருவது, இப்படிப்பட்ட பண்புகள்தான் இஸ்லாமிய பண்புகளாக வெளிப்பட வேண்டுமே தவிர பிறரை பதட்டப்படுத்துவது, பிறரை நோவினைக்கு உள்ளாக்குவது, பிறரை சிரமத்திற்கு உள்ளாக்குவது, இது மாதிரி உண்டான குணபாடுகள் என்றைக்குமே ஒரு இஸ்லாமியரிடத்தில் இருந்து வெளிப்படவே கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை, அத்தகைய உயரிய பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.